நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை உள்ள பகுதி. ராகம் லீலாவதி. நண்பனின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை பெறலாம். நண்பரின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை பெறலாம். கடன் தந்த மனிதனை தேடிச் சென்று விடுவிக்க வேண்டு கண்ணயராதே. வேடனின் வலையில் சிக்கியமான் போல், குருவியை போல் நீ தப்பிக்க முயலு. கடன் தந்த மனிதனை தேடிச் சென்று விடுவிக்க வேண்டு கண்ணயராதே. வேடனின் வலையில் சிக்கியமான் போல், குருவியை போல் நீ தப்பிக்க முயலு. நண்பரின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை பெறலாம். கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியம் சேர்க்கும் எறும்பினை போல் நீ சோம்பலை உதறு. படுக்கையில் இருந்து விரைந்து எழு. கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியம் சேர்க்கும் எறும்பினை போல் நீ சோம்பலை உதறு. படுக்கையில் இருந்து விரைந்து எழு. நண்பரின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை பெறலாம். கைகளை முடக்கி படுத்து கொண்டிருந்தால், வறுமை வழிப்பறி கள்வனை போல் வரும். ஏழ்மை நிலையை தொடரச் செய்யும் வீரனை போல துரத்தி அழிக்கும். கைகளை முடக்கி படுத்து கொண்டிருந்தால், வறுமை வழிப்பறி கள்வனை போல் வரும். ஏழ்மை நிலையை தொடரச் செய்யும் போர் வீரனை போல துரத்தி அழிக்கும். நண்பரின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை பெறலாம். நண்பரின் கடனுக்கு பொறுப்பேற்றிருந்தால், அந்நியர்க்காக பிணைப்பட்டு இருந்தால், வாய்மொழி தவறி வருந்திட நேர்ந்தால், வழிகளை தேடு விடுதலை